வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்ட்டாக வொலாட்டிலிட்டி வந்து எப்படி மொபைலில் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். அதில் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ். என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் எடுத்து வந்தோம். அதில் என்ன டவுட்னா, ஐயோ இத்தனை பர்சன்டேஜ் போதா, இத்தனை பர்சன்டேஜுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டால் பயங்கர நஷ்டம் வருமே எப்படி அப்படின்னா, அதாவது என்ன அந்த சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஸ்டாக்னுடைய வொலாட்டிலிட்டி மேலே அவ்வளோ போகும், இவ்வளோ கீழே வரும் அப்படின்றது தான். ஓகேங்களா. அடுத்து நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன பார்த்திங்கன்னா, இவ்வளோலாம் போட்டால் வந்து நிறையா லாஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ நம்ம அதனுடைய வொலாட்டிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அதிகமான வொலாட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது இன்ட்ராடேக்கு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ஸ்டாக் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு, இப்போது நான் இந்த ஸ்டாக்கை நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஓகேங்களா. இதில் போய் நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 மந்த்துக்கு உண்டான டேட்டா எடுத்துங்க. 1 மந்த்துக்கு உண்டான டேட்டா எடுத்துகிட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து அதுக்கு வொலாட்டிலிட்டி கண்டுபிடிங்க. அதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா வொலாட்டிலிட்டி கம்மியாக காட்டும். அதை வந்து நீங்கள் இன்ட்ராடே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இல்லைன்னா நீங்கள் 7 டேஸ்க்கு இல்லை 2 வீக்ஸ். ஓகேங்க, 2 வீக்ஸுக்கு கூட பார்த்துங்க. பட் ரொம்ப வொலாட்டிலிட்டி வந்து 1 மந்த்து வந்து பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் அது கீழே கூட பார்த்துக்கலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு அது அக்யூரேட்டாக இருக்குமானது சொல்ல முடியாதுங்க. 1 மந்த் எடுத்துங்க டேட்டா. ஓகேங்களா. 1 மந்த் டேட்டாக்கு வொலாட்டிலிட்டி கண்டுபிடிங்க, கம்மியாக வரும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் பண்ணுங்கள். அந்த வொலாட்டிலிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5% இருக்க மாதிரி ஸ்டாக் வந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்து இன்ட்ராடே பண்ணுங்கள். ஓகேங்களா சப்ஸ்கிரைபர். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து ஆனுவலைஸ்டுக்கு கூட வந்து பண்ணிக்கலாம் வொலாட்டிலிட்டி. அது எப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஆனுவலைஸ்டு வொலாட்டிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த 1.5% வர ஸ்டாக் வந்து நீங்கள் அந்த மாதிரி கூட வொலாட்டிலிட்டி வந்தால் அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ போட்டோன்னா நிறைய அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஐயோ இவ்வளோ வருது ஒரு வொலாட்டிலிட்டி அப்படின்னு. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் 1 மந்த்துக்கு எடுத்துங்க. வொலாட்டிலிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக காட்டும். ஓகேங்களா. முக்கியமாக அது பார்த்திங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா. அடுத்து எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். முடிஞ்சால் வீடியோவாக கூட நான் வந்து போடுறேன். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம ஆனுவலைஸ்டு வொலாட்டிலிட்டி பார்க்குறது. ஓகேங்களா. லாங் டேர்ம் போகிறவங்க, மிட் டேர்ம் போகிறவங்களுக்கு அதெல்லாம் வந்து நம்ம அப்போது பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.